வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். இன்றைக்கி நண்டு கிரேவி செய்ய போகிறோங்க. எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது, அதனால் நண்டு இது குட்டி குட்டி நண்டாக இருக்குது. 1/2 kg வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு, உப்பு போட்டு, வினிகர்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், பூண்டு பல் ஒரு 10-15 பூண்டு பல், அதே மாதிரி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஒன்று, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2, பெரிய ஸ்பூனால் 1, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிளகு ஜீரகம் இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனோட குட்டி ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் இருக்குது. இதில் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி, தேங்காய் கொஞ்சம் ஒரு சின்ன தேங்காய் பத்தை ஒரு 2-3 தேங்காய் பத்தை போட்டு இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம சோம்பும் ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. வாங்க நம்ம நண்டு செஞ்சிடலாம். நண்டு கிரேவி ரொம்ப உடம்புக்கு நல்லது, கோல்டெல்லாம் போய்டும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். முதல்ல வந்து நம்ம சோம்பு போட்டு ஆயில் விட்டு பொரிச்சிட்டோம். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு 10 பல் பூண்டு பல், தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம். இந்த தக்காளி உள்ள போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வறுபட்டுட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கு இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது வதங்கினோன்னு எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்லோ ஃபயர் ஆக்கிட்டு நண்டு எடுத்து போட்டுக்கலாங்க. நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நண்டு எடுத்து இதில் போட்டுடலாம். நண்டு போட்டாச்சு. இது பரட்டி வச்சுட்டு நண்டை பரட்டி விட்டுக்கலாம். இதிலே நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டோம். இதில் வந்து மிளகு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் நுணுக்கி வச்சுருந்தது, அதையும் போட்டிருக்கேன். இது 10வது மிளகு ஜீரகம் நான் வந்து தேங்காய் அரைச்சி கடைசியாக ஆட் பண்ண போகிற பாருங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் ஊற்றிப்போம். இதெல்லாம் வெந்தவுடனே லாஸ்ட்டில் ஊற்றிப்போம். இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சதுக்கு பாருங்கள், அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கிரேவியில் இப்போ நண்டு கிரேவியில் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதித்து வேகட்டுங்க. நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா வெந்தவுடனே நம்ம தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதித்து நல்லா வெந்தவுடனே லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி விழுது, அதில் மிளகு ஜீரகம் சோம்பு 3மே 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட் வரும். கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வெந்தவுடனே பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், மிளகு ஜீரகம்லாம் கலந்து அதை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தேங்காயிலே மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சது நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டோம். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் சோம்பும் நம்ம 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போதும் சோம்பு போட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, குட்டியாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டைஜஷன் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் சோம்பு போட்டுக்கலாம். இந்த நண்டு குழம்பு ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம இறக்கிட வேண்டியது தான். குழம்பு ரெடி. இது காரசாரமாக இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோல்டு சளியெலாம் வெளியில் வந்துடும்.
எப்பயுமே சளிக்கு வந்து நான்வெஜ்ஜில் மருந்து உங்களுக்கு நண்டு தான். இதில் நம்ம சொட்டு புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அவ்வளோதான். நல்லா கொதிச்சோடனே இறக்கிட வேண்டியது தான். நல்லா கொதிக்கட்டும். நண்டு கிரேவி எண்ணெயாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.